Hi viewers, welcome to Women Achievers. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Nifty and Bank Niftyயோட Intraday trading levels predictions for tomorrow, அதாவது 26th June 20 Friday, அதாவது நாளைக்கு ஃப்ரைடேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களால் லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் வியூவர்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான். ஓகே, நம்ம வந்து எப்போவுமே நெக்ஸ்ட் டேயோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளோட ப்ரிடிக்ஷன்ஸோட ரீகேப் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து ரீகேப் பார்க்கலாம். நிஃப்டி 25th June 20யோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னைக்கு நிஃப்டிக்கான ரெஃபரன்ஸ் லெவல் நான் நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து 10,282ன்ற ரெஃபரன்ஸ் லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங்கே வந்து நமக்கு கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ மார்னிங்கே நமக்கு டவுன் சைட் டார்கெட் வந்து இன்னையோட நிஃப்டியோட லோ பார்த்தீங்கன்னா 10,196 ரேஞ்ச் வரைக்கும் வந்து லோ வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு டார்கெட் 2 வந்து மார்னிங்கே ரீச் ஆயிடுச்சு. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ரெஃபரன்ஸ் லெவலில் டெஸ்டிங்லேயே இன்னைக்கு வந்து ஃபுல் மார்க்கெட்டும் இருந்தது. ஸோ அதனால இது ஒரு சைட்வேஸ் மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுலேயே இன்னைக்கு ஃபுல் மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு வியூவர்ஸ். ஸோ டவுன் சைடில் 2 டார்கெட் ரீச் ஆயிருக்கு, அப் சைடில் வந்துட்டு ஒரு டார்கெட் ரீச் ஆயிருக்கு நிஃப்டியில். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட ரீகேப் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான ரெஃபரன்ஸ் லெவல் நான் நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து 21,584 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரியே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 4th டார்கெட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட லோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20,930 வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ நம்மளோட 4th டார்கெட் வந்து 20,907. ஸோ மேக்ஸிமம் 4th டார்கெட் வரைக்கும் மார்னிங்கே வந்து பேங்க் நிஃப்டியில் ரீச் ஆயிடுச்சு. அகெயின் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அப்சைட்டில் வந்திருக்கு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லெவல்ஸை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் வியூவர்ஸ் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி. எவ்ரி 1 ஹவரோட க்ளோஸ் பேசிஸில் நீங்கள் டெசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் வியூவர்ஸ் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அந்த பேசிஸில் டெசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். டவுட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சைட்வேஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு கீழே வரும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேடாக இருந்தது. ஸோ அதனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது அதை வந்து சைட்வைஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க வியூவர்ஸ். எத்தனையாவது 1 ஹவரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எவ்ரிடே மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது வியூவர்ஸ். ஸோ வந்து நீங்கள் எவ்ரிடேயும் மார்க்கெட்டோட மூவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் கொடுக்குற லெவல்ஸை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரீட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேட்ச் பண்ணி எந்த ஹவரில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணலாம் வியூவர்ஸ். என்னோட கீ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு 1 ஹவரோட க்ளோஸை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து நாளையோட அதாவது 26th June 20 அதாவது ஃப்ரைடேவோட இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். நிஃப்டி 26th June 20 அதாவது நாளைக்கு ஃப்ரைடேவோட சார்ட் இது. நாளைக்கு நிஃப்டிக்கான ரெஃபரன்ஸ் லெவல் வந்து 10,284. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து 1 ஹவரில் க்ளோஸ் ஆகிருந்தது. இது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து அப்சைட் டார்கெட் எதிர்பார்க்கலாம். அப்சைட் டார்கெட் வந்து 10,334, 10,377, 10,417,
10,486, 10,555. நிஃப்டிக்கான அப்சைட் டார்கெட் இது. நிஃப்டிக்கான டவுன் சைட் டார்கெட் வந்து 10,240, 10,207, 10,161, 10,090, 10,058, 10,008. இன்னைக்கு இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேனல் வரைஞ்சிருக்கேன் நிஃப்டிக்கு. ஸோ இந்த சேனலை வந்து டயகனலாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் பியரிஷ் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த ரேஞ்ச் வந்து இந்த ஷேப்பை வந்து பியரிஷ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் மார்க்கெட் மூவ் ஆகும் வியூவர்ஸ். ஸோ நீங்கள் இந்த சேனலை கூட யூஸ் பண்ணி நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹையஸ்ட்டாக 10,354 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா மேக்ஸிமம் அப்சைட் எதிர்பாருங்க வியூவர்ஸ். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட டார்கெட்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 26th June 20 intraday trading levels predictions for tomorrow. அதாவது நாளையோட பேங்க் நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் லெவல் வந்து 21,605. அப்சைட்டில் மார்க்கெட், அதாவது ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது, அந்த லெவலுக்கு மேலே இருக்கும்போது அப்சைட் டார்கெட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஸோ அப்சைட் டார்கெட்ஸ் வந்து டார்கெட் 1 வந்து 21,697, 21,882, 22,079, 22,288, 22,459. லாஸ்ட் டார்கெட் வந்து டார்கெட் 6 வந்து 22,802. டவுன் சைட் டார்கெட்ஸ் வந்து 21,432, 21,195, 21,024, 20,932, 20,768, 20,505, 20,182. இது வந்து பேங்க் நிஃப்டி 26th June 20க்கான டவுன் சைட் டார்கெட் வியூவர்ஸ். நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு சேனல் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை கூட பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது வந்து டயகனலாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டே வைஸில் இது இந்த மார்க்கெட்டுக்கான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் கூட நீங்கள் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் வியூவர்ஸ். நாளைக்கு இந்த சார்ட்டை நீங்களே வரைஞ்சி இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஸோ உங்களால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.